மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சிறுவர்களுக்கான திருக்குறள் நூலில் இன்னைக்கு 26வது திருக்குறள் பார்க்க போகிறோம். அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் அப்படின்னா தன்னை தோண்டுபவரையும் நிலம் தாங்கிக் கொள்வதைப் போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்தல் தலையாய பண்பு, நல்ல பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அடுத்ததாக, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு அப்படின்னா தண்டித்தவர்களுக்கு, ஒருத்தர் செய்கிற தப்பை தண்டித்தவர்களுக்கு ஒரு நாளை இன்பம் அப்படின்னா ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். பொறுத்தாருக்கு, அவங்க செய்கிற தப்பை பொறுத்தவர்களுக்கு பொன்றும் துணையும் புகழ். உலகம் உள்ளவரை அவங்களுக்கு புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அடுத்ததாக, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல், மற்றவர்களின் குற்றத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களோட குறைய சுட்டி காட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே தம் குற்றம் காண்கிற்பின், தன்னுடைய குற்றம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தீதுண்டோ மண்ணும் உயிர்க்குன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எந்த தீதும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது இதை சொல்லியிருக்காங்க. ஏதிலார் குற்றம் போல், மற்றவங்களோட குற்றம் போல தன்னோட குற்றத்தையும் பார்த்தோம் அப்படின்னா மண்ணும் இருக்கு, எதுக்குமே தீங்கில்லை அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய, அதாவது பயனுடைய சொற்களை சொல்லுக. நம்ம பேசுறது பயனுள்ள சொல்லா இருக்கணும். சொல்லற்க அப்படின்னா சொல்லாதீங்க. சொல்லில் பயனிலா சொல், பயனிலா சொல்ல எதுவுமே சொல்லாதீங்க. சொல்லல பயனுடைய சொற்களை மட்டும் சொல்லுங்க, பயனில்லாத சொற்களை சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை கெட்ட விஷயங்கள் நமக்கு தீய பயத்தலால் கெட்டதை தான் கொடுக்கும் அப்படிங்கிறனால தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் எல்லாமே தீயை விட, நம்ம எப்படி ஒரு தீயை பார்த்தா பயப்படுவோமோ அதை விட அதிகமான பயம் நமக்கு எதுக்கு வேணும், தீய செயல்களை செய்யும் போது நமக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நன்றி மாணவர்களே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.